சரியான தரவுகள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தால் இன்றைக்கி உளவுத்துறை உங்கள் கைக்கு கீழே வந்துருச்சு. அதை நீங்கள் வெளியிட்டு பேசுகிறீங்கன்னா அது மேலே நம்பகத்தன்மை இருக்கும். முதல்ல நீங்கள் சொன்னது ஏன்னா பெரிய கேள்வியாக கேட்டிங்க. நான் 1 பை 1 வர்றேன். உதயநிதி என்ன பண்ணார் அப்படின்னா, விஜயை ஒரு முறை ஆட்சியில் உட்கார வச்சா அடுத்த 15 வருஷத்துக்கு இறக்க முடியாது. ஸோ என்ன விலை கொடுத்தேனும் நிச்சயமாக நாம் அதை தடுக்கணும் அப்படிங்கிறப்ப திமுகவில் ஒரு தரப்பினர் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி நம்ம வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது உண்மை. இது இவங்களுக்குள்ளே வந்தப்பயே திமுகவிலேயே அது கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்குது. இந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்ச இன்சைட் இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன். குழந்தைய அவங்க வேண்ட சொன்னாங்களா, அதே குழந்தைய வச்சு நான் வேறு கேள்வி கேட்குறேன், அதுக்கப்புறம் வந்துடுறேன். அப்போ இந்த தகவல் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்த உடனே அவர் என்ன சொன்னார்னா, காலகாலமாக அம்மா தீய சக்தின்னு சொன்னது திருக்குவளை தீய சக்தின்னு சொன்னேன், திமுகவோட போய் நம்ம எப்படிப்பா ஆட்சி அமைக்க முடியும், பொறுங்க நம்ம வேறு ஏதாவது மாற்று வழிகளை பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப முதல்ல இந்த கட்சியை காப்பாற்றும் அம்மாவினுடைய உண்மை விசுவாசிகள், உரிமை போராளிகள், கொள்கை சித்தர்கள் எல்லாம் முதல் சான்ஸ் போயிடுச்சு.